இன்றைக்கு இந்த வீடியோவில் 3 விதமான அணுகுமுறைகளை நான் காட்ட போகிறேன். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல எப்படி அணுகணும் என்று ஒரு 3 விஷயங்களை நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளை மாற்றக்கூடிய வழிகள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. பிள்ளைகளை எப்படியாவது மாற்றணுமே, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. எனக்கு உண்மையாகவே இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. பிள்ளைகள் மாறி, அதாவது பிள்ளைகளை மாற்றக்கூடிய வழிகளை சொல்லி பிள்ளைகள் மாறினதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. உண்மையாகவே எதுதான் பிள்ளைகளை நல்ல விதத்தில் மாற்றி இருக்குன்னா, பிள்ளைகள் மாறணுமே என்று பெற்றோர்கள் தங்களை தாங்களே சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்யக்கூடிய பெற்றோர்களின் பிள்ளைகள் தான் மாறி இருக்காங்க. நான் தெளிவாக சொல்கிறேன்னு தெரில, நான் இன்னும் அழகாக சொல்கிறேன். என்னன்னா, பிள்ளைகள் மாறணுமே என்ற ஒரு இன்டென்ஷன் வச்சு பிள்ளைகளை போய் மாற்றுறதில்ல. பிள்ளைகள் மாறணும் என்பதற்கு பெற்றோர்கள் தங்களை தாங்களே சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்ய இறங்குறாங்க. பார்த்தீங்களா, சரி செய்யணும் என்ற ஒரு பொறுப்பு எடுத்து சரி செய்கிறாங்க. பார்த்தீங்களா, பெற்றோர்கள் தங்களை தாங்களே. இப்படிப்பட்ட பெற்றோர்களின் பிள்ளைகள் தான் நல்ல விதத்தில் மாறி இருக்காங்க. அப்பனா இதை எப்படி பார்க்கலாம்னா, பிள்ளைகள் மாற பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உண்மையாகவே என்னுடைய பிள்ளை மாறணும், என் பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும் என்று விரும்பக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன். முதலாவது, உங்கள் பிள்ளைகளை புஷ் பண்ணுறதை நீங்கள் நிறுத்தணும். புஷ் பண்ணுறதுனா அழுத்தம் கொடுக்கறத நிறுத்தணும். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கறத நிறுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ ஒரு பையன் ஸ்கூலிங் முடிச்சு அவன் காலேஜ் சேர போயிருப்பான். காலேஜில் ஒரு நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ண போயிருப்பான். ஆனால் அவனுக்கு பிடிச்ச கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ சிவில் தான் எடுக்கணும், படித்தா நீ சிவில் தான் படிக்கணும்னு அவங்க அம்மா அவனை பார்த்து சொல்லுவாங்க. இவனுக்கு சிவில் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவனுக்கு எல்லாமே தெரியும். கோடிங் தெரியும், பைத்தான், இப்படி ஏகப்பட்டது அவனுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் மேலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பற்று இருக்கும். அவனுக்கு அந்த கோர்ஸ் நல்லா வரும். அதனால அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பான். ஆனால் அவங்க அம்மா நீ சிவில் தான் எடுக்கணும்னு சிவில் எடுக்க சொல்றது. ஏங்க உங்க பிள்ளைய சிவில் எடுக்க வச்சிங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டு பையன் சிவில் எடுத்திருக்கான், என்னுடைய மாமா மகன் சிவில் எடுத்திருக்கான், அதனால என்னுடைய மகனையும் சிவிலில் போட்டேன்னு இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு உண்மையாகவே சிவில் வராது. ஆனால் அவங்க அம்மா அதைத்தான் எடுக்க சொல்லுவாங்க. அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்க்காம இவங்க ஒரு இன்டென்ஷனில் அந்த சிவில் சர்வீஸை எடுக்க விட்டுருவாங்க. எல்லா பெற்றோர்களுமே இப்படி செய்கிறாங்க நான் சொல்ல வரல. சில பெற்றோர்கள் இப்படி செய்கிறாங்க. அப்புறம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னா, தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கிறது என்ன, நல்லா படிக்கணும்டா, நல்லா படிக்கலன்னா உன்னை தோலை உரிச்சிருவேன், உன்னை அடின்னு சாத்திடுவேன்னு சொல்கிறது. அவனும் பாருங்க, படிக்கும் போதே ஒரு பயத்தோடு படிப்பான், ஸ்ட்ரெஸ் பண்ணி படிப்பான். படிப்பை ஜாலியாக படிக்கணும், சந்தோஷமாக படிக்கணும். ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒரு பயத்தோடு படிப்பான். என்ன விதமான பயம்? நான் நல்லா படிக்கலன்னா எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க, எங்கள் அம்மா என்னை டியூஷனில் சேர்த்துருவாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஸோ அதை மனசில் வச்சே படிக்கிறது, அப்படி மனசில் வச்சே எக்ஸாம் எழுதுறது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஜாய்ஃபுல்லாக அவனால் படிக்க முடியாது, ஒரு பயத்தோடையே தான் அவன் படிப்பான். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தையே டெப்த்தாக இன்னும் பார்க்கலாம். இன்னும் ஆழமாக ரூட் பிரச்சனை என்ன என்பதை இன்னும் பார்த்து இதை சரி செய்வேன். என்னன்னா, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும் என்ற விருப்பத்தை நான் தப்பு சொல்லலை. பிள்ளைகள் பெற்றோர்கள் விரும்புகிறாங்க, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும் என்று ஒரு விருப்பம் பெற்றோர்களுக்குள்ள இருக்கு. இது நான் தப்புனே சொல்லலை. நான் எதை தப்புன்னு சொல்றேன்னா, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும் என்று விரும்புறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகள் நீங்க விரும்பின மாதிரி மார்க் எடுக்காம போயிட்டாங்கன்னா, உங்களுடைய விருப்பத்தின்படி உங்க பிள்ளைகள் செய்யாம போயிட்டாங்கன்னா, உங்க பிள்ளைகளை போய் பனிஷ் பண்றீங்க பாத்தீங்களா, உங்க பிள்ளைகளை போய் அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, இப்படி பண்றீங்க பாத்தீங்களா, உங்க செயல் மாறுது பாத்தீங்களா, தவறா? இதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். மார்க் நல்லா இருந்தா ஸ்மைல் பண்றீங்க, மார்க் ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா அவன் அடிக்கிறீங்க. இதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். அதாவது மார்க் நல்லா இருந்தா லவ், மார்க் ஒருவேளை கம்மியா போச்சுன்னா பனிஷ். இப்படிதான் செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்களை
என்ன சொல்லலாம்னா அவங்க வந்து ஒரு அடிமைகள் என்று சொல்லலாம். அடிமைகள்னா மார்க்கை வச்சு அவங்களுடைய செயல் வந்து வெளிப்படுது. அதாவது மார்க் வந்து 100 மார்க் இருந்தால் அவனை லவ் பண்ணுறது, அதே இது 0 மார்க் இருந்தால் அவனை வந்து பனிஷ் பண்ணுறது. இது வந்து ஒரு அடிமை. என்னன்னா மார்க்கை வச்சு தன்னுடைய செயலை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதாவது மார்க்கோட தன்னுடைய செயலை வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க, தன்னுடைய எமோஷனை மார்க்கோட அட்டாச் பண்ணிடுறாங்க. மார்க் ஒருவேளை இருந்தால் அவங்களுடைய எமோஷன் வந்து இப்படி இருக்கும், மார்க் ஒருவேளை நல்லா இருந்தால் அவங்க எமோஷன் வந்து நல்லா ஸ்மைலாக இருக்கும். ஸோ மார்க்கோட தன்னுடைய செயலை வந்து நினைச்சிடறாங்க. இதைத்தான் நான் அடிமைன்னு சொல்கிறேன், இதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என் பிள்ளை வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நான் என்ன பண்ணேன்? என் பிள்ளை வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், என் பிள்ளை வந்து டாப் லெவலில் போகணும், என் பிள்ளை வந்து டாப் லெவலில் போய் உட்காரணும், நான் விரும்புகிறேன், என்ன பண்ணணும் என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, முதலாவது உங்கள் பிள்ளைகளை வந்து புஷ் பண்ணுறதை நிறுத்தணும். புஷ் பண்ணுறதுனா என்னன்னா, இப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. என்னன்னா அவனை எதுவுமே சொல்லாதீங்க, அவனை எதுவுமே செய்யாதீங்க, அவனை ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீடமாக விடுங்க, இப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் ஒரு அப்ரோச் பண்ணணும். என்ன விதமான அப்ரோச்னா, இப்போ உங்கள் பிள்ளை வந்து இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லணும் என்னன்னா, நீ வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண நான் விரும்புகிறேன்டா, நீ நல்லா படித்து நல்ல டாப் லெவலில் போகணும்னு நான் விரும்புகிறேன், நான் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்னு உங்கள் விருப்பத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்பதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை தெரிவிக்கணும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சிங்களோ அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். இப்போ ஒருவேளை உங்கள் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து டவுனாக இருந்துச்சுன்னா, அதுக்காண்டி உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுருப்பீங்க. இந்த விஷயத்தெலாம் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரணும், என்னுடைய பிள்ளை வந்து உங்கள் பிள்ளை வந்து படிக்க வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் சொல்லணும், நீ வந்து நல்லா படித்து இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரணும்டா, நீ நல்லா படித்து ஒரு நல்ல அதிகாரியாக போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரணும்னு இப்படி நீங்கள் விரும்பியிருப்பீங்க. இந்த விருப்பத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லணும். அதாவது உங்கள் இன்டென்ஷனில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்பதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட தெரிவிக்கணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து தெரிவிக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் இப்படி சொல்லணும், என்னென்னா, நீ நல்லா படித்தனா ஒரு நல்ல லெவலில் போய் உட்காரலாம், நீ நிறைய பேர்த்துக்கு பிளெஸ்ஸிங்காக இருப்பேன்னு இப்படி சொல்லணும். பாசிட்டிவ் சைடை சொல்லணும். அடுத்து நெகட்டிவ் சைடையும் சொல்லணும். நீ ஒரு வேளை நல்லா படிக்கலைன்னா, அதாவது எஜுகேஷனில் நீ வந்து கவனம் செலுத்தலைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அது உனக்கு தான் பாதிப்புன்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லணும். இப்படி 2 பக்கத்தையுமே சொல்லணும். பாசிட்டிவும் சொல்லணும், நெகட்டிவும் சொல்லணும். இதுக்கடுத்து இன்னொன்று சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். என்னென்னா, உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என்னென்னா, நீ வந்து டாப் லெவலில் போய் உட்காந்தாலும், நீ வந்து கீழே விழுந்து டவுன் லெவலில் போனாலும் அம்மாவும் அப்பாவும் நான் அவன் கூட தான் இருப்போம், உனக்கு எப்போதுமே ஆதரவாக இருப்போம் என்று இப்படி உங்கள் பிள்ளைகள் இடத்துல நீங்கள் சொல்லணும். இப்படி அவன் கையில் சாய்ஸை கொடுத்துடணும். அந்த 2 பக்கத்தையுமே சொல்லி, நீ சூஸ் பண்ணுறதா, நீ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு அவன் கையில் சாய்ஸை கொடுத்துடும். ஆனால் அவன் வந்து நல்ல சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவான். அப்படி ஒருவேளை நல்ல சாய்ஸ் அவன் சூஸ் பண்ணலனாலும், அவன் டவுனில் போனாலும், நீங்கள் அவனை எப்போதுமே வந்து அரவணைக்கணும். அவனுக்கு எப்போதுமே ஆதரவாக இருக்கணும். அவன் டாப் லெவலில் போய் உட்காந்தாலும் அவனுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும். அவன் டவுன் லெவலில் கீழே போய் உட்காந்தாலும் அவனுக்கு ஆதரவாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஹார்ட்டை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிங்களோ அந்த ஃபீலிங்ஸை, அந்த விஷயத்தை வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். உங்களுடைய விருப்பத்தை உங்கள் பிள்ளைகள்கிட்ட தெரிவிக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் அந்த 2 அணுகுமுறையை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.